ரொம்ப அழகான பாட்டு, ரொம்ப பிடிச்ச பாட்டு எனக்கு. விளக்கணின்னு பேர். விளக்கணின்னா இது ஒரு நாட்டில் கிடையாது, ஆனால் இது உண்டு, இது ஒரு நாட்டில் கிடையாது, இது உண்டு என்று சொல்லுவது. அவை அலைந்து அறியினும் அளத்தற்கரியை. பாராட்டிலே ரொம்ப உயர்ந்தது. ஒரு கடலின் ஆழத்தை அளக்க ஒருத்த முயற்சி பண்ணான். ஒருவேளை முடியலாம். உலகம் பூராவுக்கும் குறுக்க நடுக்க எத்தனை அடி இருக்குன்னு ஒருத்தன் ஆராய்ச்சி பண்ணான். அது கூட ஒரு காலத்தில் முடியலாம். காற்று எவ்வளோ தூரத்தில் வரைக்கும் இருக்குது, காற்று மொத்தம் எவ்வளோ எடை இருக்குது அப்படின்னு ஒருத்தன் ஆராய்ச்சி, அது கூட ஒரு காலத்தில் முடியலாம். ஆகாயம்ங்கிறது எத்தனை கிலோமீட்டர்னு ஒருத்தன் ஆராய்ச்சி பண்ண, அது கூட ஒரு காலத்தில் முடியல. ஆனால் இந்த சேரமான் யானைக்கட்சியை மாந்தரஞ்சேரல் இரும்பருடைய புகழ் எவ்வளவுன்னு ஒருத்தன் ஆராய்ச்சி பண்ணார். முடியவே முடியாது இந்த செல்வத்தில் உள்ள. அதையெல்லாம் கண்டுபிடிக்கலாம், இதை கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு பெரிய புகழ் கொண்டவன் நீ. சோறு படுக்கும் தீயோடு செஞ்ஞாயிற்று திரள் அறது பிரிது திரள் அறியார் நின் நிழல் வாழ்வோரே. நீ போய் எங்கேயோ நடந்து கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வருவே தவிர உன்னுடைய நாட்டில் செயற்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு சூடே தெரியக்கூடாது, போர் சுவடே தெரியக்கூடாது. அப்படி காப்பாற்றுற. ஆனால் உங்கள் நாட்டில் வெப்பம் உண்டு. காலைல எழுந்துச்சி சூரியன் 12 மணிக்கு கொஞ்சம் வெப்பம் இருக்கும். சோறு சமைக்கிறதுக்காக நெருப்பு மூட்டுறாங்களா, அதில் வெப்பம் இருக்கும். வேறு எந்த வெப்பமும் உன்னுடைய ஆட்சியில் கிடையாது என்று பாராட்டுகிறார். திருவில் அல்லது கொலைவில் அறியார். நாட்டு மக்களில் இன்னும் ஒரு ராஜா எங்கெங்கெல்லாம் போய் யுத்தம் பண்ணுறானோ வில்லெல்லாம் எடுத்துகிட்டு போகிறான். வில்லா அது என்னன்னு கேட்குறாங்க. வில்லும் தெரியாது, வில்லங்கமும் தெரியாது. ஆனால் ஒரு வில்லு உண்டு. மழை பொழியும் போது அந்த சந்திர வெளிச்சம் சூரிய வெளிச்சம் பட்டு இந்திரவில்னு ஒன்று வரும், வானவில்னு சொல்லுவாங்க. அந்த வில்லைத்தான் பார்த்துருக்காங்களே தவிர இந்த யுத்தம் பண்ணுற பயங்கரமான வில்லெல்லாம் இருக்குது, அதெல்லாம் உங்கள் நாட்டு மக்கள் பார்த்ததே கிடையாது. அதை நீ மட்டும்தான் செய்வேன். திருவில் அல்லது கொலைவில் அறியார், நாஞ்சில் அல்லது படையும் அறியார். நாஞ்சில்னா ஏர் கலப்பை, கலப்பைக்கு நாஞ்சில்னு பேர். அதனால தான் சேர நாட்டில் ஒரு நாட்டுக்கு பேர் நாஞ்சில் நாடுன்னு பேர். அது விவசாயிகளுக்காக, விவசாயிகள் நினைவாக கலப்பை என்பதையே ஒரு நாட்டினுடைய பெயராக வைத்தார். இப்போ கூட அண்மையில் கூட நாஞ்சில் நாடுன்னு ஒரு இந்த இது கூட இருந்ததுன்னு நினைக்கிறேன், ஒரு பத்திரிகை கூட நடந்துட்டு. விவசாயத்துக்கு மரியாதை அதிகம். மலைநாடு என்பதனால விவசாயத்தை விட்டுட்டாங்கன்னு நினைக்க முடியாது. அவர்களும் விவசாயத்தின் மேலே ரொம்ப அக்கறை உள்ளவர்கள். நாஞ்சில் அல்லது படையும் அறியா திறனறி வயவருடைய தெவ்வறு தவிர பிறன்மண் உண்ணும் செம்பல் நின்னாட்டு வயவுறு மகளிர் வெற்றுணின் அல்லது பகைவருண்ணா அருமண்ணினையே. அப்பா என்ன அற்புதம், அற்புதம். என்ன பண்ணுறாருன்னா, உன்னுடைய நாட்டில் ஒரு சிட்டிகை மண் எடுத்து கூட பகைவர்கள் சாப்பிட முடியாது இல்லைங்க. இந்த பிரசவமாக இருக்கிற அந்த கர்ப்பிணியாக இருக்கிற பெண்கள் சாம்பல் எடுத்து சாப்பிடுவாங்க, சமயத்தில் மண்ணே எடுத்து தின்னுடுவாங்க. மாங்காய் திம்பாங்க, புளிப்பான பொருள் புளி திம்பாங்க, சாம்பல் தின்னுடுவாங்க. மண்ணை கூட பொடி மணல், அரல் மணல் இருக்குல்ல, அதை எடுத்து தின்னுடுவாங்க. அதுக்காக கை நிறைய எடுத்து வாய் நிறைய போட்டுக்க மாட்டாங்க. ஒரு நாக்கு ஒரு மாதிரி ஆகிடும், அப்போ எடுத்து நாக்கில் தேய்ச்சிடுவாங்க. உன்னுடைய நாட்டு வயவுறு மகளிர், வயவுங்கிறது அந்த பிரசவ காலம். அயா உயிர்த்தல் வயா உயிர்த்தல், அந்த குழந்தை பிறந்த நாட்களை, பிறக்கிறதுக்கு முன்னே வயவுன்னு பேர், பிறந்துருச்சுன்னா அயவுன்னு பேர். அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்படிலாம் ஒரு அலமலப்பு இருக்கும். ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு 8-9 மாதம், அப்படி ஒரு 2-3 மாதம் பாவம். அவங்களுக்கு தெரியாது, நம்ம தப்பு பண்ணுறது தெரியாது. ஆனால் நாக்குக்கு அப்படி தேவைப்படும் ஒரு அரிப்பு.
அப்படி தொட்டு தின்னுடுவாங்க. அதுக்கு இப்போ கொடுக்குற மருந்துகளால் இப்போ இருக்கிற பெண்கள் அதெல்லாம் செய்யறதில்லை. ஏன்னா இந்த மருந்து நாத்தமே போதுமான அளவுக்கு இருந்துருந்து இதுக்கு மேற்கொண்டு இல்லோட தேவைப்படாது. அருமண் நினையே பகைவர் உண்ணா அருமண் அம்பு துஞ்சும் கடியரனால் அறம் துஞ்சும் செங்கோலையே. உன்னுடைய அரண்களிலே அம்பு துஞ்சும், உன்னுடைய கோல்லே அறம் துஞ்சும். உன்னுடைய நாட்டில் எந்த பயமும் கிடையாது. புதுப்புல் வந்து பழம்புல் போகினும் பிதுப்புரு அறியா ஏமக்காப்பனை. யாருக்குமே பயப்பட மாட்டேன். ஒவ்வொரு நாட்டிலையும் புதுசாக ஒரு பறவை வந்தால் கூட பயப்படுறான். இது எந்த நாட்டுக்காரன் வேவு பார்க்க அனுப்பிச்சானோ, ஒரு பறவை வந்தால் கூட பயப்படுறான். நீ இருக்கிற பறவையெல்லாம் போய் வேறு நாட்டு பறவையாகவே இங்கே வந்தால் கூட பயப்பட மாட்டேன். ஏன்னா அது வந்தோடனே அது திரும்பி போக ஆசைப்படாது. இவ்வளோ வளமான நாட்டில் நம்ம இங்கேயே இருந்துடும். இது திரும்பி போகாதால என்னமோ ஒற்று வேலை பண்ணுறதுன்னு நீங்கள் இங்கே பயப்படுவீங்க. அப்படிலாம் தேவையே இல்லை. அணையாக மாறி மண்ணுயிரெல்லாம் நெஞ்சுமே. உலகத்தில் இருப்பவரெல்லாம் உன்னை பார்த்து பயப்படுகிறார்கள். நீ யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லாதவனாக இருக்கிறாய் என்று அந்த பகுதியில் வருகிறது. அதுக்கு அடுத்தது இன்னும் ஒரே ஒரு பாட்டு, பெரிய பெரிய பாட்டாக தான் இருக்கும் போல் இருக்குது இந்த சேரர்களை பாடுறத. ஏன்னா சேர அரசர்கள்னு சொன்னாலே கவிஞர்கள்னு பயம் வருது. அதனால் இந்த புலவர்கள்லாம் கொஞ்சம் பெருசாகவே பாட்டு வைக்கிறாங்க. யானைக்கச்சேரி மாந்தரஞ்சேரல் எறும்பறி குறுங்கோழியூர் கிழார் பாடும்போது பெரிய யானை படை அவனுக்கு இருக்குன்னு பாடுவாங்க. இது சேர மன்னர்களை பற்றிய பாடல்கள் எல்லாத்துலேயுமே அது வரும். இப்போவும் உண்மை அதுதான். சேர நாடுன்னா யானைகள் நிறைய இருக்கிற நாடுன்னு. அதனால தான் நம்முடைய இலக்கணங்கள் குறிஞ்சி நிலத்துக்கு யானையை வைத்தேன். அவரும் தெரியாமல் வைக்கல. மலை மேலே யானை ஏறாது, ஆனால் சரிவாக மலையின் மேலே போயிடும். காடு தான் யானை அதிகமாக இருக்கிற இடம். இருந்தாலும் காட்டிலிருந்து அது மலையும் ஏறும். செங்குத்தாக இருக்கிற மலைக்கு போகாது. அவ்வளோதான் விஷயம். வாழ் மருங்கில் காப்புறங்கு அலங்கு சென்னர் கதிர்வேய்ந்த ஆய்கரும்பின் கொடிக்கூறி சாறு கொண்ட களம் போல. இது என்னன்னா, யுத்த களத்திலே நீ பாசறை அமைக்கிறாய். பாசறைன்னா டென்ட்டு அமைக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, வெள்ளை படுதா துணியை போட்டு அவருக்கு நம்ம இப்போ என்ன இந்த கல்யாண வீடுகளெல்லாம் பண்ணுறாங்கலாம் தெரியல, அதை போல் சாமியானா போடுறது தானே பாசறை. அப்படி பண்ணலையா அவர்? இவர் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறாரு. சென்னல் இருக்குல்ல, நூலை கட்டிட்டு சென்னலில் அப்படி பரப்பிட்டார். அதுக்கப்புறம் இந்த தூளில் என்ன பண்ணோன்னா கரும்பு நட்டுட்டார். கரும்பை நட்டு சென்னல்லே போட்டு மேலே ஒரு வித்தியாசமாக இருக்குது. எல்லாம் பெரிய காற்றடிச்சதுன்னா என்ன ஆகுங்கிறது வேறு விஷயம். இப்படித்தான் கவிச்சக்கரவர்த்தி கம்பனுக்கு வெண்ணைமன் சடையான் செய்து கொடுத்தான். அதனால தான் கதிர் வேய்ந்த மங்கலம்னு ஒரு ஊருக்கு பேர். கம்பருக்கு வீடு அங்கே தான் இருந்ததான். வள்ளியூர் சடையன் கம்பரை வரவழைக்கிறான். அது வரைக்கும் கம்பருக்கு சடையப்பனுக்கு ஆசு கவியே தெரியாது. சடையப்பனே ஒரு கவிஞன். ஆசு கவி என்ன திடீர்னு பாடுறது, எழுதி வச்சு படிக்கிறது இல்லை, உடனடியாக பாடுறது. ஆசு கவி, மதுரகவி, சித்திரகவி, விஸ்தார கவி, 4 கவி. மதுரகவி ஆழ்வார் தான் நமக்கு தெரியும். இனிப்பான ரொம்ப நயமான நுண்பொருளுடைய பாடல்கள் பாடும். எவ்வளோ வேகமாக பாடினாலும் ரொம்ப நுட்பமாக இருக்கும். யோசித்து பார்த்து தான் நம்ம அது பதில் சொல்லணுமே தவிர அவ்வளோ மேம்போக்காக சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட கம்பனுக்கு திடீர்னு வீடு கட்டணும்னா இப்படி தான் கரும்பை நட்டு கதிர் வேய்ந்ததுனால கதிர் வேய்மங்கலம் அதை போல் செய்தான் என்ற செய்தி இந்த பாடலில் வருகிறது. அதுக்கு அடுத்த அரசன் மாக்கோதை மார்வன்
என்ற ஒரு அரசன். கோதை, கோதைங்கிற சொல்லுக்கு சேரன், மாலை ரெண்டு பொருள் உண்டு. கோதைன்னா ஆண்டாள் நாச்சியார் கோதைன்னு பேர் இல்லையா, மாலைன்னு பொருள் அங்கே. சேரன் மாலைன். இவரை பொய்கையார் பாடின பாட்டு இப்போ வருது. சேரன் நான் கணைக்கால் இரும்பொறைக்காக களவழி 40 பாடியவர் இந்த அரசர். பொய்கையார் கணைக்கால் இரும்பொறைக்காக பாடினவர். அப்போ பாட்டு யார் கணக்கில் சேர்த்துக்கிறது? களவழி 40ங்கிற புத்தகம் 40 பாட்டு பாடினது யார் மேலே? செங்கணான் மேலே. யாருக்காக பாடினார்? கணைக்கால் இரும்புரைக்காக பாடினார். உண்மையிலேயே அது சேரர் கணக்கில் சேர்க்க வேண்டிய பாட்டு தான். இல்லை பண்ணுறது அது சோழனுக்கு போய் சேர்ந்துருச்சு. ஒரு நண்பனுக்காக, ஒரு புலவனை நண்பனாக வச்சா அப்படி ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படும். சேரமான் கணைக்கால் இரும்புரையிட்ட நல்லா வாங்கி சாப்பிட்டவர்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஒருத்தனும் உதவலை. ஒரு புலவன் துணிஞ்சு போய் எதிரி கூடாரத்துக்கே போய் குணவாயர் கோட்டத்திலே சிறை வைத்திருக்கிற இவனை எனக்கு பரிசாக கொடுங்கிறோம். புலவர்களுடைய எந்த குடம். இன்னொருத்தன் வரப்போகிறான். அவன் பாட்டு பாடிட்டு என்ன பரிசு வேணும்னு கேட்டான். உன்னுடைய மனைவியோடு நீ சுகமாக வாழணும்னா. மனைவி பிரிஞ்சிருக்கான். அவனை கண்ணகியோடு சேர்க்கறதுக்காக இப்போ வையாவிக்கோ பெரும்பேகனுக்கு பாடுகிறார். பின்னாடி வருது. இப்போ தன்னலமற்ற கேள்வியை சொல்லுவாங்க. என்ன வேணும்னு கேட்டால் மட்டும் ஒரு பொதுநலமாக தான் கேட்பாங்க. உனக்கு என்ன வேணும்னு கேட்காமல் கொடுப்பது தான் அவங்க வீட்டுக்கு போய் சேருகின்ற பரிசிலே தவிர, கேட்டால் பொதுநலமாக கேட்பது என்பது தான் புலவர் பெருமக்களுடைய பழக்கமாக இருந்து வந்திருக்கிறது. அந்த முறையிலே அரசன் தோழனாக இருக்கிற காரணத்தினாலே அரசனுக்கு செய்ய வேண்டிய கடமையாக அந்த கவிதைகளை பாடி அரசனை சிறைவீடு செய்து கொண்டு வந்தான். அதுக்குள்ளேயே அவன் சாக முயற்சி பண்ணான். அவனே ஒரு கவிஞன். அவனே என்ன பண்ணார்னா ஒரு பாட்டு பாடுறான். அது சேரர் பாடியவை என்பதில் வரும். அந்த தலைப்பில் தான் அது பார்க்கணும். என்ன பண்ணுறான்னா, மானங்கெட்டு போய் இப்படி ஒரு வாழ்க்கை தேவையான்னு ஒரு நாள் அவனுக்கு சிந்தனை வந்துடுச்சு. சேரன் கணைக்கால் என்பது அது சொல்லுவாங்க. ஏதோ தண்ணி கேட்டால் காவக்காரன் கொஞ்சம் நேரம் கழித்து கொண்டாந்தானா. இதே ராஜாவாக இருந்தால் தண்ணி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாம் சுற்றியில் வச்சுருப்பாங்க. கேட்டால் உடனடியாக வரும். ஒரு வேலைக்காரங்கிட்ட இவ்வளோ கேவலப்பட்டு நம்ம தண்ணி குடித்து, அந்த தண்ணியை குடித்து மானத்தோடு வாழணுமா நம்ம? யோசிச்சா. குழவி இறப்பினும் ஊன்தடி பிறப்பினும் ஆள் அன்று என்று வாளில் தப்பார். என்ன மரக்குடிங்கிறது லேசாக குழந்தை செத்து போனால் கூட வெட்டிட்டு தான் புதைக்கிற குடும்பம் எங்கள் குடும்பம். அவ்வளோ மானஸ்தர்கள். ஊன்தடி 6 மாதத்தில் குறைப்பிரசவமாக வந்தால் கூட வெட்டிட்டு தான் புதைப்போம். இப்போவும் அப்படி தான் பண்ணுவாங்க. வெட்டிட்டு புதைக்க மாட்டாங்க. அது புதைக்கிற இடத்துல ஒரு ஆணையை வச்சுடுவாங்க. அது கீறிடுவாங்க. அது புதைக்கிறவர்கள் செய்கிற வேலை. அப்படி ஒரு ரோஷமாக வாழ்ந்துட்டு இப்படி ஒரு கேவலமான வாழ்க்கை வேண்டுமா என்று கேட்டு அவன் தற்கொலை முயற்சிக்கு போகும்போது தான் களவழி 40 முடிஞ்சு பொய்யார் கேட்குறாரு. அவனை சிறைவீடு பண்ணோன்னு ராஜாவே வந்து சிறைக்காவலை திறக்கிறாங்க. பார்த்தா சாவு கிடக்குறான். அப்புறம் அழைச்சிட்டு போகிறாங்கன்னு வச்சுங்க. அந்த முறையிலே மாக்கோதை மார்பனையும் பொய்யார் பாடியிருக்கிறார். அதனால அவங்க 2 பேரும் வந்து கணைக்கால் இரும்பொறையும் மாக்கோதை மார்பனும் முன்ன பின்ன வாழ்ந்த அரசர்களாக இருக்க வேண்டும். என்ன ரொம்ப நாள் கழித்து ஒருத்தர் இருந்தால் இவர் பாட முடியாதில்ல. 2 தலைமுறையாக தானே இருந்தாகணும். அதுக்கு வரைக்கும் தான் முடியும்.
அதிலே ஒரு பாட்டு புலவராற்றுப்படையாக ஒரு பாட்டு. அந்த புலவராற்றுப்படையாக மாக்கோதை மார்பனை பொய்கையார் பாடுறாரு. நான் பரிசில் பெற்றேன், நீயும் போய் பரிசில் பெற்றுக்கொள் என்று ஒரு புலவன் மற்றொரு புலவனை ஆற்றுப்படுத்துவதாக அமைந்தால் அது புலவர் ஆற்றுப்படை. இந்த கோதைன்னு ஒரு ஆளை நான் பார்த்தேன். இந்த கோதைங்கிறது என்ன அர்த்தம்னு நானே யோசித்து பார்த்தேன். ஒன்று, மார்பிலே கோதை இருந்தது, அதனால் அவன் கோதை. ரெண்டாவது, கோதை வம்சத்தில் வந்தது. கோதைனாலே சேரன். கோதை வம்சத்தில் கோதை மார்பில் கோதையானும் கோதையை புணர்ந்தோர் கோதையானும் இன்னொரு கோதை இருக்குடான்னு. கோதைன்னா பெண்ணுன்னு அர்த்தம். பெண்ணை சார்ந்தவன் ஆகையினாலே கோதை. எல்லா விதத்துலையும் அவன் கோதை தான். அப்படிப்பட்டவனை மாக்கழி மலர்ந்த நெய்தலானும் கண் ஆறுமே காணலம் தொண்டி அது எம்பூரே. நான் எந்த ஊருக்காரன்னா நான் தொண்டியை சார்ந்தவன்கிறார். அவன் எம் இறைவன். இந்த கோதை மார்பின் கோதை இருக்கிறானே அவன் எங்கள் அரசன். அன்னார் படதியாயின் நீயும் எம்மும் உள்ளுமோ முதுவாயிரவில். அப்புறம் என்ன கூட நினைக்க மாட்டேன்ல. அதானே உலகம், வழிகாட்டினவனை விட்டுருவாங்க. அந்த காலத்திலே நடந்திருக்கு பிள்ளைக்கு. எம்மும் முள்ளு, நீ என்ன கூட நினைப்பியா அதுக்கப்புறமோ? ஆனால் யாரையும் நினைக்க முடியாத ஒரு மிதப்பு வாழ்க்கை வந்துடும் என்பது போல அமர்மேம்படும் காலை நின் புகழ்மேம்படுனை கண்டனம் எனுமே என்று பாடுகின்ற ஒரு பாட்டு அமைந்திருக்கிறது. அடுத்தது அதே அரசனை இன்னொரு பாடலினாலே அதே புலவர் பொய்கையார் பாடுகிறார். அதிலே ரொம்ப சூட்சமமான பாட்டு இது. 3 நிலத்துக்கும் நீ அதிபதி என்பதான பாட்டு. அது அப்படி நேரடியாக சொல்லலை. உன்னை நாடன் என்று கூப்பிடட்டுமா, ஊரன் என்று கூப்பிடட்டுமா, சேர்ப்பன் என்று கூப்பிடட்டுமாங்கிறாரு. வேற ஒன்றும் இல்லை. நாடன் கூப்பிட்டா குறிஞ்சி நிலம் உனக்கு சொந்தம்னு அர்த்தம். ஊரன்னு கூப்பிட்டா மருத நிலம் உனக்கு சொந்தம்னு அர்த்தம். சேர்ப்பன்னு கூப்பிட்டா நெய்தல் நிலம் உனக்கு சொந்தம்னு அர்த்தம். 3 நிலமும் உன்கிட்ட இருக்குது. யாங்கனம் மொழியோ ஒங்குவாள் கோதையை. சரி, ஒரு நாட்டில் எப்படி இருக்குது சமாச்சாரம்னா, புனவர் தட்டை புடைப்பின் நெய்யில். தட்டைன்னா இந்த கிளிகடி தட்டை, கிளியை அடிக்கிறதுக்காக ஒன்று வச்சுருப்பாங்களாம். திணைப்புணத்தில் திணைப்புணம்னு வந்தாலே குறிஞ்சி நிலந்தால கிளிகடி தட்டை வச்சுருக்காங்க. அயலது இறங்கு கதிர் அலமரும் கடனியும் பிறங்கு நீச்சிருப்பினும் புல்லொருங்கிழும். இந்த 3 நிலத்தில் இருக்கிற பறவைகளும் ஒன்றா இருந்து விளையாடிட்டு இருக்கு பாடுறாங்கண்ணா. அப்போ கிளியும் விளையாடுது, மருத நிலத்து வயலில் இருக்கிற பறவைகளும் விளையாடுகிறது. அதுக்கடுத்தது நெய்தல் நிலத்து பறவைகளும் விளையாடு, கொக்கோ பலியெல்லாம் நெய்தல் நிலத்து இல்லாமல் விளையாடுகிறது. அப்போ 3 நிலத்துக்கும் சொந்தம் என்பதை ரொம்ப நாசுக்காக பாடிய ஒரு அற்புதமான பாடல். ஆக பல நிலங்களை ஆண்டவனாக கோதை மார்பன் ஆண்டான் என்பதாக இந்த பகுதியிலிருந்து நாம் அறிகிறோம். அதுக்கடுத்தது தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்புரை என்ற ஒரு அரசன். அந்த அரசனை பற்றிய பாட்டு பாடியவர் மோசிகீரனார் என்ற புலவர். இந்த மோசிகீரனார் என்பவர் அகநானூற்றில் ஒரு பாட்டும், குறுந்தொகையில் 2 பாட்டும், நற்றினில் 1 பாட்டும், புறநானூற்றில் 5 பாட்டும் ஆக 9 பாட்டு பாடியவர். மோசிகீரன்னு பேர் அவருக்கு. கீரனுங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்னு சொன்னால், கிரகணத்திலே பிறந்தவர்கள் என்று பொருள். கீரன் அது அந்த மோசிங்கிற சொல்லுக்கு கிரகணத்திலே பிறந்தவர்கள்னு பொருள். கீரன் என்பதற்கு சங்கை அறுப்பவர்கள்னு அர்த்தம்.
அதாவது வேளா பார்ப்பான்னு ஒரு பார்ப்பான்னு உண்டு. வேள்வி செய்யாதவங்க, அதாவது உபநயனம் மட்டும் ஆகிருக்கும், அதுக்கப்புறம் வேள்விக்கு போக மாட்டான். அவர்களுக்கு உள்ள ஒரு தொழில் ஒன்று, அதுதான் சங்கு அறுப்பது. சங்க வளையலாக செய்கிறவங்க, சங்கு வளையல் செய்கிறவங்க. வளையக்காரர்கள் என்பது ஒரு வகை, அவங்க எல்லாமே சங்கு வளையல் செய்கிறவங்க ஒரு வகை. அவங்கள தான் கீரன்னு சொல்லுவாங்க. அதான் சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனாருக்கு எது குலம்னு நக்கீரர் பாடுறாருன்னு சொல்லுவாங்க. அந்த கீரரில் கீரன்னு வரும், நிறைய பேர் வர்றாங்க சங்க இலக்கியங்களில். இந்த மோசிங்கிற அடையாளம் என்னென்னா, மோசி என்பது ஒரு ஊர்ன்னு சில பேர் எழுதிடுவாங்க. அப்போ உறையூர், ஏணிச்சேரி, முடமோசியார். அப்புறம் உறையூருங்கிறது ஊர் இல்லாமல் என்னது? உறையூர், ஏணிச்சேரி. ஏணிச்சேரியும் ஊர்னா உறையூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஏணிச்சேரி. அப்புறம் என்ன மோசியார்? ஏன்னா 3 ஊர் பேராக ஒருத்தன் பேரில் வரும். கும்பகோணத்து சென்னை பசுபதினு வரும். கும்பகோணத்து சென்னை திருப்பனந்தாள் பசுபதி இல்லை, இல்லை 3 ஊர் எப்படி வரும்? 3 ஊர் தொடர்பு இருக்கலாமே தவிர 3 ஊர் பேர் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. மோசி என்பதுக்கு அகராதிகள்லேயும் பழைய நிகண்டுகள்லையும் பார்த்தோம்னா, கிரகணத்திலே பிறந்தவர்களுக்கு வைக்கிற பெயர். கிரகண காலத்தில் பிறந்தவர்களுக்கு கிரகண தோஷம் இருக்காது, அப்படி உள்ளவர்களை மோசின்னு சொல்லுவாங்க. அந்த கிரகண நேரத்தில் பிறந்தவர்கள் அர்த்தம். அந்த புலவர் மோசிக்கிறனார் என்ன பண்ணார்னு சொன்னால், ஒரு தப்பு பண்ணார். அந்த பாட்டு தான். நடந்து வந்திருக்காரு பாவம். ஏது காராவது கார்னா மேகம்னு அர்த்தம். அந்த காலத்தில் மேகம்தான் வரும், மேகம் ஆளை தூக்கிட்டு போகாது. பாவம் நடந்து வந்திருக்கார், ஏழை. அரண்மனைக்குள்ளே புலவர்கள்னால் அது ஒரு லைசன்ஸ் உண்டு. புலவர்னால் நுழையலாம், ஒருத்தங்க ஏன் என்னன்னு கேட்க மாட்டாங்க. ஆளை பார்த்தோடனே தெரிஞ்சுங்க. பாவம் ஒத்த நாடியாட்டம் உடஞ்சி போய் சாப்பிட்டு 4 நாளாக இருக்கும், ஒரு மாதிரியாக வருவான். சரி, அவனெலாம் உள்ளே விட்டுருவாங்க. ராஜா கோச்சிக்காரர் தெரிஞ்சுதுதான். மோசிக்கிறனார் வந்தார். வந்த உடனே எல்லாம் காவக்காரெலாம் உள்ளே விட்டான். ராஜா எங்கேன்னு கேட்டிருக்காரு. அரசு ஆத்தங்கரைக்கு போயிருக்கு. என்ன எதுன்னு விவரம் கேட்க வேண்டாம், சரி வரட்டும் அப்படின்னு அப்படியே பார்த்துருக்காரு. அங்கே ஒரு பெரிய கட்டில் இருக்குது. கட்டிலில் இந்த மரத்தில் செஞ்ச டேபிளும் இல்லை, பெஞ்சும் இல்லை, ஒரு பெரிய பெஞ்சுன்னு வச்சுங்க. அது இருந்து, அது என்னடா இங்கே படுக்கலாமா போகலாம் கேட்க வேண்டாமா? கேட்கல. நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருந்து, நல்லா சுத்தமாக இருக்கு. ஏறி படுத்துட்டாரு. பாவம் வழி நடந்த களைப்பு, நல்ல கொரட்டை விட்டு தூங்கினார். இவன் காவக்காரன் வேணும்னு செஞ்சாலும் இல்லை பாடம் தெரியாது. காவக்காரன் சும்மா இருந்துட்டான். அரசன் வந்தான். அரசன் எங்கே போயிருந்தான்னு இந்த ஆள் கேட்டிருந்தாருல விவரம் புரிஞ்சிருக்கும். யானையிலேருந்து முரசை அடக்குகிறார்கள். இந்த புலவர் படுத்திருக்கார அங்கே வைக்கணும் முரசு கட்டில். அது முரசு கட்டில் ஏறி படுக்கக்கூடாது. முரசை அவர்களாம் அரசர்கள் தெய்வமாக மதிப்பார். திருநாள் படைநாள் கடிநாள் என்று பெருநாட்களது பிறநாட்கரையா செல்வச்சேனை வள்ளுவ முதுபகன். வள்ளுவன் இறக்கிறான். திருநாள் ராஜாவினுடைய அரண்மனை திருவிழா, கோயில் திருவிழா. படைநாள் யுத்தம் தொடங்க போகின்ற நிகழ்ச்சி. கடிநாள் ராஜாவுக்கு கல்யாணம். இந்த 3 நாளில் தான் அடிப்பாங்க. அதை அவ்வளோ முக்கியமான இது. வருஷத்துக்கு ஒரு நாள் அதை அந்த முரசுக்கட்டிலிருந்து இறக்கி நல்ல புனித நதியில் போய் அதை நீராட்டி மாலை போட்டு யானை மேலே உருவமாக எடுத்துகிட்டு வந்து திருப்பி அங்கே வச்சுருவாங்க. அங்கே எங்கே வைக்கணுமோ அந்த கட்டில் தான் புலவர் படுத்திருக்காரு. இதுக்கு என்ன தண்டனைன்னா, அரச சட்டப்படி அவன் கழுத்தை அப்படியே வெட்டிடணும். வந்து பார்த்தான், அப்படி குறிஞ்சி பார்த்தான், மோசிக்கிறேன் நம்பாடு
இங்கே ஃபேனே கிடையாது, அந்த காலில் ஏது ஃபேன். ஓஹோ, கவரி கொண்டு வாடாங்க, தங்க பொடி போட்டு ஒரு கவரி இருக்குது, அதை எடுத்துகிட்டு வாடாங்க. தானே வீசுகிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி புரண்டு போட்டு அப்படி உடந்து அதுக்கப்புறம் எழுந்தவன் பார்க்குறான், ராஜா கவரி வச்சுக்கிட்டு இருக்கான். இல்லை, இதை விட ஒருத்தருக்கு என்ன பரிசு கொடுக்க வேண்டிய ஒரு புலமைக்கு இதை விட என்ன மரியாதை கிடைக்கு. பாட்டு ரொம்ப அழகான பாட்டு. மாசர விசித்த வார்பொருவள் மின் மைபடு மருங்குல் பொலிய மஞ்சை ஒலிநடும் பீலி ஒன்பொறி அணித்தார் பொலங்கொழி ஒழிஞ்சோடு பொலியச் சூட்டி குருதி வேட்கை உருகெழுமுதர்சம் மன்னிவாரா அளவை என்னை நுரைமுகந்தன்ன மென்பூஞ்சேக்கை அறியாது ஏறிய என்னை அடி மெத்து நொற பூசினது போல மினு 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 மின்னு இருந்ததுயா. நல்லா இருக்கேன்னு ஏறிப்படுத்திட்டு அறியாது ஏறிய என்னை திருவர இருபார்ப்படுக்கும் நின் வாழ்வாய் ஒழித்ததை 2 துண்டா வெட்டணும் உன்னுடைய வாளால். அப்படி செய்யாமல் அதுவும் சாலும் நான் தமிழ் முழுதறிதல். நீ வாளால் வெட்டாமல் விட்டதே நீ தமிழிடத்து ஆர்வம் மிகுந்தவன், தமிழை அறிந்தவன் என்பதற்கு அந்த ஆதாரமே போதும். அதனுடும் அமையாது அணுக நின்று நின் மதனுடைய முழவுத்தோள் ஒச்சி. இல்லை, ஒரு வேலைக்காரனை விட்டு அவனுக்கு விசிறான்னு சொல்லியிருக்கலாம். நீயே நீயேங்கிறதுல என்ன பெரிய பொல்லாது, நீ மனுஷன் தானே. இல்லை, இது வரைக்கும் ஊர்வலம்லாம் போயிட்டு நேராக வந்தோடனே ஒரு உள்ளே போய் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஜூஸாவது குடிக்கலாம்னு நினைக்கலாம்ல. அப்படியே விட்டுட்டு எல்லா வேலையும் விட்டு வீசியோயே வியலிடம் கமழ. நீ ராஜா வீசினோன்னு நான் என்ன தூக்கத்தை முடிச்சுக்கிட்டா எழுந்தேன். ராஜா பக்கத்தில் நின்னோன்னு அந்த வாசலை தாங்காமல் மூக்க தொலைச்சியில் எழுச்சி விட்டல. வியலிடம் கமழ இவள் நிசை உடையோர்க்கு அல்லது அவனது உயர்நிலை உலகத்து உரிமையில் என்மை விளங்கக்கெட்ட மாறுகொள் வலம்படுகுறிசில் நீ இங்குது செயலே. இப்படி செய்கின்றவர்கள்தான் அந்த உலகத்தை அடைவார்கள். இதுதான் உண்மைங்கிற. இவன் இசை உடையோர்க்கல்லது, இப்படிப்பட்ட உயர்ந்த புகழ் உடையவர்கள்தான் தெய்வ உலகத்தை அடைவார்கள், மற்றவர்களால் அதை அடைய முடியாது என்ற மாறுன்னா பரிசில்னு அர்த்தம். அதுதான் பரிசிலாக அடைவார்கள், தெய்வ உலகத்தை பரிசிலாக அடைவார்கள் என்ற கருத்தை சொல்வதாக இந்த பாட்டு அமைந்திருக்கிறது. அடுத்து தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் எறும்புரையை மோசிகேரனார் பாடிய பாட்டை பார்த்தோம். அதுக்கு அடுத்தது சேரமான் மாந்தரஞ்சேரல் இரும்புரையை பற்றிய பாட்டு. ஒரு 5 நிமிஷம்